ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே 2வது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷப ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே இருப்பார். குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே அங்கே தான் இருப்பார். அதே போல் சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் ஆட்சி வீட்டில் சிம்ம வீட்டிலையும், 17ஆம் தேதிக்கு பிறகு 5வது வீட்டில் கன்னி வீட்டிலையும் இருப்பார். அதே போல் புதனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வரையும் சிம்ம வீட்டிலையும், 23ஆம் தேதிக்கு பிறகு 5வது வீட்டில், அதாவது சொந்த வீட்டில் கன்னியில் உச்சம் பெறுவார். அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 12ஆம் தேதி வரையும் கன்னி வீட்டில் நீசம் அடைகிறாரு. 18ஆம் தேதிக்கு பிறகு சொந்த வீடு ஆட்சி வீட்டில் துலாமில் இருக்கிறாரு. அதே போல் 10வது வீட்டில் பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரரை பொறுத்த வரையும் வக்ர நிலையில் இருக்கார். அதே போல் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும். இதுதான் இந்த மாதத்திற்குள்ள கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கடின உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நோய் நொடி வர்றதா இருக்கட்டும், இல்லை விரைய செலவுகள் வர்றதா இருக்கட்டும், இல்லை மருத்துவ செலவுகள் வர்றதா இருக்கட்டும் ஏற்படும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அதாவது நோய் நொடியை பொறுத்த வரையும் ஆரம்ப காலத்திலேயே மருத்துவர்கிட்ட போயிட்டு அதை சரி செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாப்ல. அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்துச்சுனாவே வாழ்க்கை துணையால் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுறது, வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, வாக்குவாதங்கள் வர்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதனால் முடிந்த வரையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. அது வீட்லேயா இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தெளிவாக பேசுறது நல்லது. உங்களுடைய வார்த்தைகளால் எதிர்பாலினத்தவர் பார்த்தீங்கன்னா கோவப்படக்கூடிய சூழலும் ஏற்படும். அதனால் சஞ்சலங்கள் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழலும் வரும். அதனால ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது உங்களுக்கும் சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தையில் கவனமாக இருங்க. கரடு முரடான வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல் 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாப்புல. புதனாதித்ய யோகமாக இருந்தாலும் பொதுவாக சுகஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது வாய்ப்புகள் இருக்கும். தாய் வழி உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை மனைவி சார்ந்த உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் பகை உணர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக செல்வது, இல்லை சரியான முறையில் கையாள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு. அதே போல் 5ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 5ல் நீசம் அடைகிறாப்புல. அப்படி இருக்கும் பொழுது குருவுடைய பார்வை இருந்தாலும் சரி, அங்கே கேது கூட இருக்கும் பொழுது முடிந்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரையும் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு கசப்பான நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். காதல் பிரிவு ஏற்படுறது, இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு போகிறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு புதிய காதல் முளைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். பழைய காதல் தோல்வியடைந்து மீண்டும் 18ஆம் தேதிக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். திருமணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரன் தேடக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக கிடையாது. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணுறவங்களும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு நற்பலன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இல்லை. வேலை தேடுறவங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழலும், வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன் ஏற்படுறது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போல் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதாவது வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்திலிருந்து அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே இருக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா மேலே படிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இறுதியில் உச்சம் அடைகிறதால மாணவர்களுக்கு அறிவுத்திறமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தடங்கள் தாமதம் இல்லாமல் படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல் ஒரு சில மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தவறான வழியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி,
நேர் வழியில் சென்று சரியான முறையில் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதே போல் 5ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு மாறுவதால் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, குழந்தைகளால் விரய செலவுகள் ஏற்படுறது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதனால் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக கையாளுவது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால, வக்ரமடைந்து இருக்கிறதால கடின உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள், வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். கடன் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கடன் அப்படிங்கிறது கிடையாது. கடன் சுமையை சுமக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் லாபஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்கிறாப்புல, 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குது. அதாவது பொதுவாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் சரி, முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வெளியூர் சென்று நான் வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதாவது வேலை மாற்றமோ இல்லை வீடு மாற்றமோ இல்லை படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மாற்றம் அப்படிங்கிறதும் கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அலுவலக பணிகள் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். விவசாய பணிகளை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமான முறையில் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குது. பொதுவாக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் நற்பலன்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் கடின உழைப்பு ப்ளஸ் வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாகவே இருக்குது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.